மற்ற ஜீவன்கள்லாம் நம்ம என்னென்ன சொல்லி கொண்டிருக்கிறோமோ அது மாதிரிலாம் லஞ்சம் வாங்குதா, ஊழல் பண்ணுதா, அந்த படைப்பா தான் இருக்க முடியும். இந்த படைப்பா மனித படைப்பா இருக்க முடியாது. அப்ப இந்த அறிவு என்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து நீ இப்படி போனாலும் போய்க்க, இப்படி போனாலும் போய்க்க, ஆனால் உனக்கு அறிவுரை சொல்றேன், இப்படி போனா உனக்கு இதை தருவேன், இப்படி போனா இதை தருவேன் என்று சுதந்திரம் கொடுத்திருக்காருன்னா எங்க மார்க்கம் சொல்லுதே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி என்ன இல்ல, கடவுளுக்கு தெரியாதுங்கிற மேட்டர்லாம் இல்ல, தெரியும். நீ நடக்கிறியா இல்லையான்னு பாக்குறோம். ஒரு மாணவன் இருக்கான் பரீட்சையில், ஒரு மனுஷன் வாழ்க்கையில நீ அறிஞ்சிக்கலாமே, ஒழுங்கா படிக்கிறானா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பரீட்சை வைக்கிறான். பரீட்சைக்கு முன்னாடி ஊர் சுத்துவான் மாணவன், பரீட்சைக்கு ராத்திரில படிக்க மாட்டான், ஸ்டடி லீவ் விட்டா படிக்கிறதுக்கு பேர் அவன் என்ன செய்வான், பீச்சை சுத்திட்டு இருப்பான். அதெல்லாம் வாத்தியாருக்கு தெரியும். என்ன செய்ய, அறிவுரை தான் சொல்லுவாரு, மார்க் போடும்போது கோழிப்பிட்டு போட்டு விட்டுருவாரு. இவன் கஷ்டப்பட்டு படிச்சான், அவன் தேர்வான். பரீட்சைன்னு வைத்தாலும் என்ன செய்யணும்னு கேட்டா அவனுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும். சோதனைன்னு கொடுத்தாலும் என்ன செய்யணும், ரெண்டு வழியும் திறந்து விடணும். இழுக்க போட்டு கட்டி போட்டு அப்புறம் என்ன சோதனை? நீங்க கட்டி போட்டு மனிதன் இல்லாத ஒரு படைப்பை கடவுள் படைச்சிருக்கணும் வாதம் பண்றீங்க. மனித படைப்புனா இப்படித்தான் இருக்கும், அப்படி ஒண்ணு இருக்கணும்னு கடவுள் விரும்புகிறாருன்னு நாங்க சொல்றோம். அப்ப நாங்கள் உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரிகிறது, நினைச்சா நல்லது செய்யலாம், நினைச்சா கெட்டது செய்யலாம் என்கிற சுதந்திரத்தோடு நாங்க படைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த சுதந்திரத்தோடு இருக்கிறதுனாலதான் கடவுள் என்ன செய்யல, கெட்டவனை அறியாமல் எப்படி இருந்த, அறியறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கா? அறிஞ்சிட்டு கூட விட்டலாம்ல, அவருக்கு என்ன தெரியலையான்னு இருக்கிறீங்க, தெரியும். அவர் தான் விட்டுருக்காரு, நீ எப்படி பயன்படுத்துறேன்னு பார்க்க போறேன் அப்படின்னு விட்டு இருக்கும் போது அவருக்கு இப்படி தெரியாமல் போச்சுன்னு கேட்கறீங்க. தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்வோம், சில விஷயங்கள் நம்மளும் சோதிப்பதாக இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்வோம், சிலதை விடுவோம். நம்மளே ஒரு பொருளை போடும், வேலைக்காரனுக்கு முன்னாடி திருடுறான்னு பார்ப்போம், திருடான்னு தெரியும் விடுவோம். திருடி என்ன செய்யறான் அவனை பார்த்து டெஸ்ட் பண்ணணும், இது அறிந்து கொள்வதற்கு நம்ம செய்யறோம். கடவுள் அறிந்து கொள்வதற்கு செய்யல. உங்களுக்கு ஒரு பரிசு தருவதாக இருந்தால் இந்த பரிசையில் தேர்கிறீர்களான்னு பார்க்கிறான்னு ஒரு ஆன்சர் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப அந்த ஆன்சர்ல இருந்து நீங்க கேள்வி கேட்கணுமே தவிர நீங்க கடவுளுக்கு என்ன செய்யக்கூடாது, அப்படி படிச்சிருந்தா என்ன, இப்படி படிச்சிருந்தா என்னன்னு கேட்டா அது கேள்வி ஆகுமா? அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் உங்களுடைய கேள்வி வருது. அதனால அளவற்ற அருளுக்கும் இது எதிரானது கிடையாது. இந்த உலகத்தில் நல்லது கெட்டதெல்லாம் பரீட்சையாக இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு அறிவுரையா தான் சொல்றோம். கேட்டவன் கேளு, கேட்காதவன் போ, அதுக்குரிய இடத்துல பாத்துக்கிறேன். அது போக ஒரு விதை சொன்னாரு, நம்ம வெற்றி வேந்தனே சொன்னாரு, ஒரு எலும்பு இருந்தா கூட நம்ம உசுராக்கிடலாம் மனுஷனை, ஒரு இது செல்லு கிடைச்சா கூட உசுராக்கிடலான்டாரு. நம்மளே உசுராக்கிடலாம், படைச்சவன் ரெண்டாவது உசுராக்க மாட்டானா? அப்ப அந்த மாதிரி படைச்சவன் வந்து விட்டது என்றால் இதெல்லாம் ஒரு கான்செப்டே கிடையாது. அதுக்கு தான் நாங்க படைச்சவனை அறிவியல் பூர்வமோ நேற்று விஷயத்தை பூரா உல்டா பண்றாரு. நேற்று நாம தான் நிறுவி இருக்கிறோம் அறிவியல் பூர்வமா, நீங்க தான் அறிவியலை மறுத்தீங்க. அறிவியல் பூர்வமா நிறுவனது யாரு? இவ்வளவு விதிகளுக்கும் இதெல்லாம் இப்படி தன்னால உண்டா இருக்கும், சூனியத்தில் இப்படி வரும். அப்ப ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருந்தா இவ்வளவு செஞ்சிருக்குன்னு சொன்னோம், அதான் அறிவியல். அப்புறம் டாக்டர் போன விஷயமாவும் சொல்றாரு, தப்பான தகவல் சொல்றாரு. தகவல்களையும் கரெக்டான சொல்லணும். டாக்டரே என்று சொல்லிட்டு போனாரு, முக்கியமான ஒரு வேலை இருக்குங்க, நான் இதுக்கு ப்ரிப்பேர் ஆகல, நாளைக்கு வர முடியாது அப்படின்னு நம்மள்ட்ட சொல்லிட்டு போறாரு. என்ன சொன்னாரு, அவரை வச்சுக்கிட்டு தான் சொன்னாரு, அவரையும் வச்சுக்கிட்டு என்னையும் வச்சுக்கிட்டு நேருக்கு நேரம் ஒரு செய்தி அவர் சொல்லிட்டு போறாரு. இவர் என்ன செய்யறாரு, நீங்க அறிவியல் ஏத்துக்கிற மாட்டேன்னு வரல அப்படி அதுலயே நீங்கள் நேர்மையற்று பேசினால் உங்களையும் வைத்துக் கொண்டு என்னையும் வைத்துக் கொண்டு அவர் சொல்லிட்டு போன ஒரு விஷயத்திலே உங்களுக்கு நேர்மையற்று பேசினால் அப்ப இதயம் சுருங்கும் தான் அர்த்தம். அவர் சொன்ன மாதிரி இதயம் இறுக்கமாக இருந்தாலும் அதுக்கு அர்த்தம் செய்ய முடியுறாங்க. அதனால இப்படி எல்லாம் பேசக்கூடாது. அது ஒரு விஷயத்தை நீங்க என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கிற சொல்ல வேண்டிய விஷயம், புதுசு பாயிண்ட் நாங்க வைக்க வேண்டி இருக்குது. எதுக்கு நான் இதே பதில் சொல்லாம விடுறேன்னு கேட்டா, அவங்க சொன்ன கேள்விகளுக்கெல்லாம் சிலதுக்கு பதில் சொல்லாம நான் விட்டு யாவப்படுத்தாலும் சேர்த்து சொல்லிடுவேன். ஆமா, புதுசு புதுசா சிலது வைக்கிறேன். நீங்க ஒன்னு ரெண்டு தான் குரான்ல நினைச்சிட கூடாதுல்ல, எப்படி இவ்வளவும் சொல்ல முடியும்னு தானே யோசிக்கணும். அதுக்காக தான் சொல்லுங்க. அதாவது சகோதரர்களே, நாம திருக்குர்ஆனை இறைவனுடைய வேத நூல் என்று நிரூபிப்பதற்காக எந்த அறிவியல் உண்மைகளை எடுத்து வைத்தாலும் நமது நண்பர் வெற்றிவேந்தன் அவர்கள் அங்கே அமர்ந்து கொண்டு இதெல்லாம் அந்த காலத்திலேயே எல்லாருக்கும் தெரியும், அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு ஒரு உதாரணம் வானம் விரிந்து கொண்டிருக்கிறது என்ற உண்மை குர்ஆனில் எப்படி வந்தது என்று கேட்டபொழுதும் அவர் அதைத்தான் சொன்னாரு. இப்ப அது சொன்னாருன்னு நீங்க சொன்னா இது கேட்கிறவங்க கொஞ்சமாவது சயின்டிபிக் நாலேஜ் இருக்கிறவங்களா இருந்தா எள்ளி நகைப்பாங்க. காரணம் என்னன்னா, இந்த ஃபேக்ட் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல டெலஸ்கோப் கண்டுபிடிக்கணும். டெலஸ்கோப் ரசூலுல்லாஹ் காலத்துல இருக்கு, அது கலீலியோ கண்டுபிடிக்கல, முகமது நபி தான் கண்டுபிடிச்சாருன்னு சொல்ல வர்றீங்களா?
ஒன்னு. ரெண்டாவது டெலஸ்கோப் மட்டும் இருந்தா போதாது, ஸ்பெக்ட்ராஸ்கோப் நிறத்தை பிரிக்கின்ற ஒரு கருவி, அது நிறங்களை பிரிக்கின்ற ஒரு கருவி, ஸ்பெக்ட்ராஸ்கோப் கண்டுபிடித்திருக்க வேண்டும். அதுவும் போதாது, அதுக்கு பிறகு டாப்ளர் என்பவர் இந்த டாப்ளர் எஃபெக்ட் என்ற ஒரு விதியையும் கண்டுபிடித்திருக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி நியூட்டன் வானவெளியில் இருக்கக்கூடிய கிரகங்களில் சஞ்சாரத்துக்குரிய விதியையும் கண்டுபிடித்திருக்க வேண்டும். இப்ப இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வே சொன்னாரு அப்படின்னா, முஹம்மது நபியே சொன்னாரு அப்படின்னா, நியூட்டனுக்குள்ள கிரெடிட் முகமது நபிக்கு கொடுக்கிறீங்களா? கலீலியோவுக்குள்ள கிரெடிட் முகமது நபிக்கு கொடுக்கிறீங்களா? அல்லது டாப்ளருக்குள்ள கிரெடிட் முகமது நபிக்கு கொடுக்கிறீங்களா? அதுக்கப்புறம் இருக்கிறது தான் பெரிய ஒரு விஷயம். உலகம் பூராமே எல்லா விஞ்ஞானிகளும் நம்ம வெற்றிவேந்தன் அவர்களை தவிர உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஞ்ஞானிகளும் யூனிவர்ஸ் ஸ்டாட்டிக் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. ஒரே மாதிரி இருக்குது, அது மாறா நிலையில் இருக்கு அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. யாரு? ஐன்ஸ்டீன் நம்பிட்டு இருந்தாரு. விஞ்ஞானிகளிலே மிகப்பெரிய விஞ்ஞானிகள் ரெண்டு பேரு, ஒன்னு நியூட்டன், ஒன்னு ஐன்ஸ்டீன். இந்த ரெண்டு பேருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க உலகம் ஸ்டாட்டிக் அப்படின்னு. அப்பதான் ஹப்பிள் என்ற விஞ்ஞானி தொலைநோக்கியை வைத்துக் கொண்டு வானத்தை தீவிரமாக ஆராய்ந்து ஸ்பெக்ட்ராஸ்கோப் வழியாக அதனுடைய அங்கிருந்து வரக்கூடிய ரேஸ அனலைசைஸ் பண்ணி பார்க்கும் போது நிச்சயமாக அந்த டாப்ளர் விதியை பொருத்தி இந்த பிரபஞ்சம் ஒரே மாதிரி இல்ல, அது விரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு சொன்னாரு. இது உண்மையிலேயே அறிவியல் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்றது யாரு? ஹாக்கிங் சொல்றாரு பாருங்க. அவருடைய புத்தகத்திலிருந்து வாசிக்கிறேன். தி டிஸ்கவரி that the universe is expanding. The discovery that the universe is expanding was one of the great intellectual revolution. One of the great intellectual revolution. இந்த உலகிலேயே 20ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவியல் கண்டுபிடிப்புகளிலேயே இது ஒன்று. இது மிக புரட்சிகரமான அறிவு புரட்சி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. 20ஆம் நூற்றாண்டில் இந்த உலகில் தோன்றி இருக்கக்கூடியவைகளில் மிக அற்புதமான முக்கியமான அறிவு புரட்சி எது? இந்த வானம் விரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லப்பட்ட இந்த செய்தி. ஹாக்கிங்க சொல்றாரு, இந்த ஹாக்கிங் உலகம் விரிந்து கொண்டிருக்கிறது என்ற உண்மையிலிருந்து படிப்படியாக முன்னேறி பிக் பேங் தியரியை நிரூபித்தவர். அந்த நிரூபித்த ஹாக்கிங் என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஹப்பிள் இது சொன்னார்ல, வானம் விரிந்து கொண்டிருக்கிறது ஹப்பிள் சொன்னார்ல, ஐன்ஸ்டீன் மறுத்தார்ல, நியூட்டனுடைய ஆதி கருத்து மறுத்துட்டாங்க. அதை இதே மாதிரி ஹப்பிள் இந்த கருத்தை சொன்ன போது ஹாக்கிங்க கூட இதை நம்பல. அதெல்லாம் இருக்காது. ரெட் ஷிஃப்ட் காட்டுறதுக்கு வேற ரீசன் இருக்கு. ஏன்னாக்கா ரேஸ் அங்க ஆகாயத்திலிருந்து பூமிக்கு வரும்போது வீக் ஆகுது, அதனாலதான் ரெட் ஷிஃப்ட் காட்டுது அப்படின்னு தப்பா விளங்கி இருந்தாரு. பேபி யூனிவர்ஸ் மற்றொரு புஸ்தகத்துல இதே விஷயத்தை அவர் சொல்றாரு. பிளாக் ஹோல்ஸ் அண்ட் லிட்டில் பேபி யூனிவர்ஸ் என்ற புத்தகத்துல இதே விஷயத்தை ஹாக்கிங்கே சொல்றாரு. நானும் கூட இது நம்ப மறுத்துட்டேன் முதல்ல, அந்த அளவுக்கு புரட்சிகரமான ஒரு கருத்து. ஆகவே அது இந்த கண்டுபிடிப்பு இந்த உலகத்திலே ஏற்பட்டு இருக்கக்கூடிய அறிவு புரட்சிகளில் மிக முக்கியமானது அப்படின்னு அவரே சொல்றாரு. இந்த உலகத்துக்கே தெரியும் 1929க்கு பிறகு ஹப்பிள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் உலகத்துக்கு தெரியுது அப்படின்னு. ஆனா வெற்றிவேந்தன் சொல்றாரு, இதெல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே உலகில் அறியப்பட்ட விஷயம்தான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுல இருந்து நாம முஹம்மது நபி இது இறைவேதமாக இருக்கிறது என்பதற்கு, முஹம்மது நபி எழுதல, இறைவேதமாக இருக்கிறது என்பதற்கு ஆதாரம் என்று நம்பணுமா, அதல்லது வெற்றிவேந்தன் சொன்னது நம்பணுமா? முடிவு பண்ணுங்க. உலகம் பூராவும் என்ன சொல்றாங்க? இது 1929க்கு பிறகு ஹப்பிள் வந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு அப்படின்னு அவரு சொல்றாரு. முகமது நபி காலத்திலேயே இருந்தது அவர் ஒருத்தர் மட்டும் தான் சொல்றாரு. அதனால நம்ம அடுத்த சப்ஜெக்டுக்கு வருவோம். ரெண்டாவதாக குர்ஆன்ல மற்றொரு வசனம் வருது.
அல்லதி ஜஅலலக்குமுல் அர்ள ஃபிராஷம் வஸ்ஸமாஅ பினாஅன் 2:22 பூமியை உங்களுக்கு ஒரு விரிப்பாகவும் வானத்தை முகடாகவும் ஆக்கினான். இந்த வானத்தை முகடாக ஆக்கி இருக்கின்றான் என்பது ஒரு புரட்சிகரமான அறிவியல் கண்டுபிடிப்பு. இன்னைக்கு அல்லதி ஜஅலலக்குமுல் அர்ள ஃபிராஷன் வஸ்ஸமாஅ பினாஅன் 2:22 இரண்டாவது அத்தியாயம் 22வது வசனம். பூமியை உங்களுக்கு ஒரு விரிப்பாகவும் வானத்தை ஒரு முகடாகவும் ஆக்கினான் அப்படின்னு இறைவன் சொல்லி இருக்கிறான் அந்த வேதத்துல. இந்த வானத்தை ஒரு முகடாக ஆக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்றது மிக முக்கியமான ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு இன்னைக்கு. இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, குர்ஆன் இறங்கக்கூடிய காலத்துல வானம் என்பது சூன்யம், அதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலம். அந்த காலத்துல வானம் இருக்குதுன்றது மட்டுமல்ல, பூமியை சூழ்ந்து இருக்கக்கூடிய வானம் பூமிக்கு கூரையாக முகடாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா